டேஞ்சரஸ் மேன் எம்கேஆர். வாடா இரும்பு சிவீசனுக்கு அடுத்து சிங்கார பொட்டுமிட்டு அலங்கார தோரணையில் சிரிப்பழகி ஜெயப்பிரியா சிவன் ராத்திரி மேடையில வருகையிலே நல்ல வேளை முட்டை போட்டாங்க. கோபானூர் கம்மாய்க்குள்ளே ஒன்றியாக போகாதடி. சவானூர் கம்மாய்க்குள்ளே ஒன்றியாக போகாதடி. சமய ஜாமிருக்கு என்றான கட்டழகே வணங்கித்தான போவோம் அடியம் பொட்டான பூவழகே. உங்க அண்ணனுக்கு இதுல முள்ளு குத்திருச்சு. அத்தி மேடல் நெறிஞ்சு போட்டு என்ன கொலத்தஞ்சாங்களா அண்ணே நெறிஞ்சு புள்ளா இருக்குனே. நீ பொத்துறா வெண்ணமேனே குத்திருச்சே முள்ளு குத்திருச்சே. மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே ஜெதையோ சொல்ல துடுச்சானே கை மச்சானே கில்லாடியே கொஞ்சம் தாங்காது ஐயா கண்ணு சாமி நான் தேடு சொக்கோவிங்க காமி திருமலா லலுலு சாமலா சாமானா பரமாதலா புஷே நாடகம் பார்க்குற ஆளு இந்த பாட்டுல சாமாலாம் வருது. உன்னைய பார்க்கும்போது எனக்கு நல்லாத்தே இருக்கு. சிவன் ராத்திரி நல்ல வேளை வேற எதுவும் சொல்ல போறீங்களா நினைச்சேன். சிவன் ராத்திரி மட்டும் கிடையாது, அத்தனை ராத்திரி உனக்கு புனிதமான நல்ல ராத்திரியா அமைய உன் மாமன் எம்கேஆரின் வாழ்த்துக்கள். உங்கள் ஆசீர்வாதம் எப்போ சிவராத்திரி எப்படி செக்ஸ் பாட்டு பாரு. ஐயோ அண்ணே வண்டி ஓட்டு என்ன பண்ற? வண்டி ஓட்டு பணம் கணக்கு புடுங்குவேன் பேசாம இருக்க. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே நாளை நான்கா மனுஷராடி ஏயா நீ அடிக்க முடியாது மைக்க வச்சு வாயில அடிக்கிறியா? பிச்சு புடிய பிச்சு பாத்துக்க. ஆசை 100 ஆச்சு பொங்க போங்க இலவு வந்தாச்சு வாங்க வாங்க இருங்க பதுங்க பதுங்க. இது என்ன கீரி பிச்சு பண்ண வர பிச்சுக்கு பிச்சுக்கு பண்ற வாய பாருங்க வாய் பாட்டு மறந்து வச்சு இப்போ உனக்காக பாருங்க பாரு. இச்சித்தா இச்சித்தா ஏ பொத்துத்தா மயிர் மாற பொத்துத்தா நம்ம எப்போ சார்ஜ் ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. ஆத்தங்கர ஊரங்காத்து மேல பட்டு மோகாச்சு. ஓடுன்னு ஏ பொண்ணு மணி தேரு கூட வந்து சேரு பொண்ணுங்க நீச்சாரு. ராத்திரி நேரத்தை ஒட்டு மசரம் அறுத்து விட்டு கொண்டே விடுவேன். அப்புறம் அது ஒரிஜினல்யா? என்ன ஒரிஜினல் மைத்த புடுங்குது? எதுக்கு என் கொண்டே பிடிச்சா? நான் இது ஒண்ணே பிடிச்சேனா? நீ எதுக்கு என் கொண்டே பிடிக்கிறா? அண்ணே இது ரெண்டே ஹலோ, 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 ஏத்து. நான் வண்டில ஏத்துனே அண்ணே. இது ஒண்ணு இதுல ஏத்துலனா வண்டில ஏத்து. போற நம்ம செட்டுதான். என் பதட்டத்துல எல்லா பட்டனையும் அமைக்க விட்டேன். ஏன்னா நீ பச்சை கலர் நிக்கிறனால அவனை பச்சை பச்சைன்னு தெரியுது. என்னது? டேய் ராலா பப்பிஸ்தானுடா. பப்பிஸ்தானு சொப்பிஸ்தானு மண்டைய பெட்டி பெட்டிக்காரே உனக்கு என்ன வேணும்? அண்ணே வேணும். லோல டீன்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன ரோசப்பட்ட மயிர் மகன் என்ன மாதிரி நடந்துக்கு வர? எதுக்கு நீ நடந்துக்கு போடா? ஐயா நடந்துக்கு போடா. அப்ப நான் வாங்கி கொடுத்த குக்குரிய கக்கு. ரைட் விடு. ஏன் உங்க அண்ணே முணுமுணுன்னு தெரியும்? எங்க அண்ணே மோந்து வதறே திரிறானா? பாரு இப்போ ஒவ்வொரு ஆளா பத்தியா வர்றாங்க சாமி கும்பிட. மச்சான் எல்லாரும் சாமி கும்பிட வர்றாங்க. நான் தரிசனத்தை பார்க்க காத்திருக்கேன். காத்தடிக்குது. என் தங்கச்சி நீங்க எப்ப கட்டி பிடிப்பீங்க? நீ எல்லாம் அண்ணனா எனக்கு மாமாவா? தங்கச்சி எப்ப கட்டி பிடிப்பமா? இருங்க மச்சான், ஒன்றே ஆகட்டும் மச்சான். நான் என்ன பண்றே மட்டும் பாருங்க மச்சான். நிலா காயுது. அடியே காஞ்சிச்சுன்னா அள்ளிட்டு போய் அரை நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் வீடும் பாடும்
தூக்கம் இல்லாம. எஸ் 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 எஸ். Oh my god, oh my god, oh my god. ஐயோ லூசு முண்டா, அது ஓ மை காட் இல்ல, ஓ மை காட். Oh my god, oh my god, oh my god. தம்பி சாமியும் கூட வந்தாங்களா இல்ல வேற என்னமாடா? ஏடா சிவராத்திரி அதுவுமா பூரா அந்த குளிருக்கு பாட்டு போடுறாங்க, வருது நாடகமா செக்ஸ் படமாடா? சொல்லாதீங்க. ஒரு புலக்க அடி வாங்கிடுவேன், அவன் பேச்ச கேட்காத. எங்க அண்ணே கதவாளி சொட்டையை திரும்ப மாதிரி தெரிய போறேன். நாங்க எஜுகேட்டட் ஃபேமிலி, அப்படி பேசாதீங்க. பேசிக்கல போய் வாங்க. சட்டை புடிச்சு கட்டி பிடிப்பா. கை வலிக்குது, கை வலிக்குது மாமா. வாடா வாடா வாடா. முட்டை பத்து போட்டு. அண்ணே கூப்பிடுறாரு, போவா. போமா போமா, அதுக்கு தான் காத்திருக்கேன். அவர்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வர்றதுக்கு அவர் பெரிய எச்சம். ஐயே எங்க அண்ணே கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். கோடு கிழிச்சா தாண்டி உன் கப்பையை கிழிக்கிறீங்க. வா சேப்பிரியா, உன் மேல ஏன் கழுத்திருப்பேன் சேவா வாடாவா வருது. நீங்க வாடா வாடா என் தங்கா சிவன்ராத்திரி, அதுவும் உனக்கு நல்ல வார்த்தையா நான் சொல்றேன். என்னை அனுசரிச்சுக்க. எதுக்கு? அப்பத்தான் நாளை பின்ன உனக்கு இது வாங்கி தருவேன், சத்தி மசாலா தூள். சட்டி மசாலா தூள் வச்சு நான் என்ன பண்ணேன்? சட்டியை பரட்டி போடு. என்னது சத்தி அந்த நிமிந்துட்டான்ல நல்லா இருந்தேன். அப்போ காலை நீட்டிக்கிட்டேன். பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னே இன்னும் என்ன கலைக்கிறானோ, ரொம்ப நாளாக காய்ச்சப்பாட்டிலே தரான்டாவேன். இப்படி உட்காந்தேன், அப்புறம் காலை நீட்டினேன், இப்போ பிறண்டு இப்படி உட்காந்துருக்கேன். உன் கிருத்துவம் எதில் போய் முடியும்னு பார்க்குறேன். எங்க காலு கை வலிக்குமா இல்லையா? உலகத்திலேயே இவ்வளவு தூரம் பைக் எடுத்துட்டு வந்து நாடகம் பார்க்கக்கூடிய இந்த இளைஞர்கள் எதுக்கு வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க? எல்லாமே விரிச்சு போட்டு உட்கார. அது கிடையாது, எல்லாமே எம்கேஆர் கிடையாது. எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க? எம்கேஆருக்கு அப்புறம் வரக்கூடிய ஜெயப்பிரியா செவரொட்டிக்காக. சோரொட்டிக்காக? ஆமா, 3 பேர் உன்னை எப்ப தூக்கி போட்டு உரிப்பேன் செவரொட்டி வாங்கிட்டு போலாம்னு உட்காந்துருக்கேன். தம்பியெல்லாம் உரிக்க போறீங்களா? செவரொட்டினா என்னன்னு தெரியுது பத்தியா? செவரொட்டி, கரையாம்புத்து, கப்ளிங், அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவீங்க? அதை எல்லாத்தையும் வச்சு இரும்பு கடையில ஓட்டு பேரிச்சம்பளம் வாங்கிட்டு போடி வெண்ணமையில. அப்பனா வாயா, எனக்கு 2 பேரிச்சம்பளம் வாங்கி. உனக்கு போடுற ஓடு உங்க ஆத்தாவுக்கு லேசா சண்டி வயிறாந்து. உங்களுக்கு போறப்போ என் மாமனாருக்கு அண்டம் கட்டி போயிரும். அவர் ஏற்கனவே அண்டை கட்டி தான் செவத்தை ஒட்டி படுத்து கிடக்காருங்க அப்பா. ஏதாவது யாரையாவது அவ்வளவு வரைய ஜோக்கே இல்லையாடா இவன், ஏன்டா இப்படி கிளச்சி விடுறேன்? விடுங்க விடுங்க, நமக்கு இப்படி ஒரு சரி சிரிச்சுட்டேன், கழுத்து சிரிச்சு விட்டு போ. படுத்துக்க படுத்துக்க. ஆமா மச்சான், இந்த கப்ளிங் ஓசில இருந்து நான் மச்சான் கொஞ்சம் உள்ள வாங்க மச்சான். கவக்கம் வச்சு கலச்சிக்கிட்டு 2 அரை வர்றேன். வாங்க மச்சான். அப்படி என்ன எங்க அண்ணன் கேட்டு பிடிச்சுன்னு இப்படி பேசுறீங்க? நீங்க வச்ச ஆளா நாங்க? கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க சொல்றத நாங்க கேட்கணுமா? கண்ணை பிடிச்சு நோண்டி இப்படி பேசுறாங்க. என்னைக்கு ஒரு பொம்பளை விரல் நீட்டால சுண்ணாம்புக்கு தடவுறாரு. சுண்ணாம்பு தடவுறாரு. ஒரு வரதான் பேசுவேன், எனக்கே மறந்துவோம். ஐயோ ஏ வாகானே ஏ ஆலமரா எம்மாள மரம் மாள மரம் அங்கே விழுது 10000 தன்னே நன்னானே தானே நன்னானே. அங்கே விழுது 10000 தன்னே நன்னானே ஆச்சு தானே நன்னானே. வாகானே ஏ ஆலமரா ஆலமரா எம்மாளமரா அங்கே விழுது 10000 தன்னே நன்னானே தானே நன்னானே. அங்கே விழுது 10000 தன்னே நன்னானே தானே நன்னானே. தலைவா சுத்தி கீழே விழுக போறீங்க. கடைசியில் எதுக்கு ப்ரோ என்ன பின்னாடி செஞ்சீங்க? ஐயோ என்ன மண்டையில ஏதோ முளைச்சிருக்கு மாமா. சம்பளிங்கமே தராதரா ஜோதிலிங்கமே மகாதேவா சம்புலிங்கமே ஜடா ஜடா ஜோதிலிங்கமே அரோஹரா லிங்கமே தடா புடா வாயுலிங்கமே தடா மடா சம்புலிங்கமே ஜடா ஜடா. ஏமாமா இது சிவபெருமானுக்காக பாடுற பாட்டாச்சே. அவன் பாரு உன்னை எப்படி போட்டுவோமோ எல்லாத்தையும் இழுக்கிறேன் பாருதா. இதுக்கே மண்டையில முளைச்சிருக்கு. அவன் என்ன தெரியுமா சம்பலிங்கமே உன்னைய தல்றா தல்றான்னு சொல்றான். மண்டையில ஏன் முளைச்சிருக்கு? பத்தியா எப்படி மோந்து கிடக்கிறேன் மொய பதவுல கிடக்கணும். அண்ணன் என்ன அண்ணனுக்கு இது மிகவும் ஆபத்தான மிருகம்.
2 பேரும் காப்படி அவியரிச்சுக்கு அடிச்சுக்கிடுவாங்க. ப்ரோ இருடா, பக்கத்தில் வராதிங்க ப்ரோ. இப்போத்தான் சிவன்ராத்தி அதுமா ஒரு நல்ல வழியை சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள வந்து கட்டடத்தை சாச்சி விட்டியாடா பிரைத்தனி பையனே. ஆமா மாமா 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 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டே இருக்கீங்களே, ஏன் கட்டி பிடிச்சிட்டே இருக்கீங்க? அப்பதான் கட்டி பிடிச்சாதானே. அப்பதான் கட்டி பிடிச்சாதான் அப்பன்றானே என்ன ட்ரில்லு போடுறான்னு அர்த்தம். பப்புனாக நடிக்கும் மருதங்குடியை சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு சமயனங்கோடு பங்காளியின் சார்பாகவும் கோபானூர் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை அணிக்கப்படுகிறது. உங்களை ஏதோ பண்றாயா? எங்களுக்கெல்லாம் பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தவர்களுக்கும் எங்களை எல்லாம் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் இந்த இளைஞர் பெருமக்களுக்கும் என் சார்பாகவும், ஆனால் மருதமணிக்கு அன்பாக இருக்கிறீங்க, அது தப்பு இல்லை. ஆனால் மருதமணியும் ராதாகிருஷ்ணனும் பிரிக்காதீங்க. 2 பேரும் ஒன்று தான். நாங்கள் 2 பேரும் தான் தம்பி சொன்ன மாதிரி, நாங்கள் 2 பேரும் ராமலட்சுமணன் தான். தம்பி வந்தா அண்ணன் இருக்கணும், அண்ணன் வந்து ஏங்க நீங்க 2 பேரும் ராமலட்சுமணன், அப்ப நான் யாரு? சீதையா? சீதை. அது வந்து தம்பி வரும்போது மருதமணி நான் அங்கே வந்து என்ன புடுங்க போகிறேன்? ஒன்றும் இல்லை. தம்பி 2 பேரும் நாங்கள் 2 பேரும் ஒரே உயிர் தான் தனித்தனி, உடம்பு தான் தனித்தனி, உயிர் ஒன்று. அது மாதிரி தம்பி வந்து நிற்கும் பொழுது மருதமணி நான் ஏற்கனவே பேட்டியில் கொடுத்துருக்குறேன். சும்மாவே 4000 ரூபா சம்பளம் கொடுக்க, அதையும் கெடுத்துடாதீங்க. வாய்க்குள்ள எதுவும் வச்சு மருதமணின்னு உள்ளுக்கு வந்து என்ன தகுதி அடிக்கையா? என்ன நீங்கள் அடியிழுத்தோட பார்க்குறீங்களா? எங்களை எல்லாம் வாழ வைக்கும் அன்பு ரசிக பெருமக்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தி பேரும் புகழும் வாங்கி தந்த எனது அன்பு தம்பிகள் MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம். வாங்க சீதா பாட்டி. சீதா பாட்டியா? என்னையா பாட்டி? வேம்பத்தூர் கிராமம் டாக்டர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நற்பர் மன்றத்தின் சார்பாக MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 501 அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். நன்றி நன்றி. வேம்பத்தூர் அன்பு ஏயா ட்ரம்ஸ் சிவமணி மாதிரி. வேம்பத்தூர் அன்பு தம்பிகளுக்கெல்லாம் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்த பாட்டு முடிஞ்சு 1 வாரம் ஆச்சு. இருங்க ப்ரோ. பாடி உள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பூ, பாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பூ. மேடையை லேசா அலசி போடுவோமா? அடே 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 பூரா நெறிஞ்சு முள்ள கிடக்கு ப்ரோ. ஓகே. ஐயோ குத்தினாலும் முடிச்சு உள்ள போகாதே போகாது. அவன் என்ன தெரியுமா சொல்றான் ஜெயா? ஒன்னே என்னடா கழட்டு போயில என்ன போட்டோ வச்சுக்கோ. என்ன மிரட்டா? போடு. என்ன பண்ணுவ? போடு. என்ன போடு. போடு. வா வா வா. நன்றி. சோத்து புல் அடிச்சுட்டாங்க. என்ன அதுக்குள்ளேயுமா? பாடி உள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பூ, பாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பூ. அங்க என்ன பாருங்க. மாமா அது பேர் என்ன தெரியுமா? லொஜக் பஜக் பஜக் கதக் பதக் பதக். மாமா கராத்தே குங்குமம்லாம் பழகிருக்காரு. கராத்த பழகுறாரா? அப்படிங்களா? ஆமா. ஏன் நீங்க பாடுங்களே. எனக்கு வராது. ஐயா சிவராத்திரி அதுமா. என்னாங்கு ரத்தங்க இதை இழந்த காட்டு சிங்க, என்னாங்கிற தங்கம் இது இழந்த காட்டு சிங்கு. நீ போய் டப்பு லப்புன்னு அடிச்சு போடுற. புருஷன் பூரா ஆளு சேர்க்குறாங்க. நீ என்ன நக்கிட்டு திருவியோ மயிறு? நீ போய் லப்பு லப்புன்னு அடிக்கிற. அப்புறம் நான் அதுக்கு காரணமாக முடியாது ப்ரோ. கொஞ்சம் எப்பயுமே 2 அடி டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்படியே ஏறி போறிய நாத்தாங்களை அறக்க சொன்னா வயலே அறக்குறிய. என்னங்க என்னங்க இருடி மயில் மலை. உனக்கு தானே சப்போர்ட்டா பேசிக்கிறீங்க. நீ திருந்த மாட்ட ஜெயா.
அவன் ஏறி வர்றானா நீ கம்பெனி கொடுத்தீங்கன்னா உன் கம்பெனிலேயே அவன் நாளைக்கு ஆபீஸ் பீனும் வந்துடுவான். யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? செகட்டு சக்காலத்தி மேலே இருப்பா அவளோட. என்னடா கேக்குது இது? அந்த புறத்தில் கேட்கிறது. சிங்கினா சிங்கி அடியா வஞ்சி வளைஞ்சு கும்மி அடியா சிஞ்சா சிங்கடி சிரிச்சா அடி வளைச்சு வளைச்சு கும்மியா. போற ஒரு தாய வாடா சோக்கர் வாடா வாடா. எங்க எனக்கு கோவம் வந்துச்சு. வாடா ஒரு அலுமினிய வாடா ஒரு இரும்பு வாடா வாடா ஒரு தகரட்டப்பா வாடா. என்ன ஆளாளு கொண்டு சொல்றீங்க? மண்டை இருக்கு மண்டை மேல கொண்டு இருக்காத பாத்துக்க. உன்னை பிச்சு முடிய பிச்சு வாடா ஒரு வாடா. பாருங்க மாமா. அதே எங்க வந்து அடுப்புல லைட்டை பத்த வைக்கிறான் பாரு. லைட்ட பத்த வைக்கறானா? உன்னை அப்ப தூக்கி போட்டு எரிச்சு முடிய பாத்துக்க. பொடி நடையா போறவரே பொறுத்துருங்க நானும் வரேன் கணய வீராபு. தலைவா தனால எங்க இருந்த தலைவா? குளுக்கும் போதே எங்கடாவது புடிச்சு விட்டா தாண்டா நிக்குது. 2 பேரும் என்னடா பண்ணி 2 பேரும் புடிச்சுக்கிட்டு குளுக்கணும். சரி வாங்க ப்ரோ. இன்னொரு தடவை அந்த பிள்ளை மேல நெருங்கினா உன் கையை ஒடிச்சே வருவேன். நான் அந்த பிள்ளை நெருங்கினேனா? நான் நெருங்கினேனா? அழுவா. நான் அந்த பிள்ளை இப்படி தொட்டேனா? தொட்டேனா? இல்ல அந்த பிள்ளை இப்படி கட்டி பிடிச்சேனா? இல்ல இப்படி முத்தம் கொடுத்தேனா? பேசி பேசி எல்லா சொல்லி முடிச்சு விட்டானே ப்ரோ. எழுதி முழு குத்துச்சா? நான் புடுங்கவா? நீ ஒண்ணு புடுங்க வேணாம். பா போத. அவன் புடுங்குறன்னு சொன்னது ஓம் முள்ள நெறிஞ்சு முள்ள இல்லை. என்னது? ஏ போமா எப்பவுமே என்னது நொன்னதுன்னு கிடக்கட்டும். எதுமே புரியாத மாதிரி பேசினா நானத்தை கண்டு. ஏ ABCD ஒப்பே டாடி. தானே போன மேடையில கவக்கம முட்டு தாயே மாறி அங்காளம்மா தின்னக்க தானா. அதுக்கு நீர்மாலை அடி அடிச்சவாரு. நீ நல்லா இருக்கணும். நீ சன் டிவில போய் சேமிக்கணும். ஏ 1 1 2ங்க 2 2 4ங்க 1 1 2ங்க 2 2 4ங்க. நீ வெக்கப்படும் போது அவ இப்படி தொடும் போது எனக்கு அப்படியே மிளகாத்துல அரைச்சு அப்பணும் மாதிரி இருக்கணும். என் மாமே செய்யறத பார்த்து நீ செத்துறணும். மாமன் புடுங்கினாரு. நான் பெரிய போராமத்து சாடுறதுக்கு எல்லாம் ஏன் மாமே மாதிரி செய்ய முடியுமா? முடியுமா? கையை பிடிச்சு ஒடிச்சு முடியுமா? வாயில முடியுமா? என்ன செஞ்சாரு? முடியுமா? என்ன செஞ்சா? முன்னாடி என்ன செஞ்சாரு? அவளை சித்திரவதை செஞ்சேன். அவளுக்கு என்ன பதியா? என்ன சுத்துறா? அவர் என்ன சொன்னாரு? அவர் அவன் என்ன சொல்றான்னா என்ன சொன்னியா? அது மாதிரி சொல்றேன். உன்னைய சொல்றேன் அவ்வளவுதான். அது மாதிரி என்ன சொன்னியா? நீ உனக்கு கேக்குதா கேட்கலையா? ஒருத்தர் ரூபா தாரே ஒரு 1.8 வந்தாரு. செவத்துல சாரக்கம்பை புடுங்கிட்டு அந்த ஹோட்டலில் அடைப்பாங்க வருது. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி வேலையை விட்டு வந்துட்டியாடா? வாமா 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 வல்ல என்ன போமா வாமா 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 வல்ல என்ன போமா.
மணி என்ன ஐயா காவல்துறை இருந்தா என் மேல 2 கொலைக்காசு ஓடுங்கயா. இவங்க 2 பேரும் கொண்டு விட்டு கூட நான் உள்ள போயிடுறேன். உனக்கு என்ன மேன்? உனக்கு என்னன்னு கேக்குறேன். அவனும் ஒண்ணும் செய்ய மாட்டேன். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு சிவராத்திரி. விடிய 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 நல்லா செய்யணும். தங்கத்தை. ஐயோ அண்ணனுக்கு வெறி கொண்டு போச்சே. ஸ்டாம்ப் எடுத்து குத்துறாரு. நீ செய்யா அவன் பேச்சை கேட்டு மறுபடியும் எது எதுலன்னு சொல்லாதான் நான் கிறிசு கட்டவே சொல்லியே வருவேன். யாரு? மிஸ்டர் கடல் போனேன். ஏன்னா பொண்ணும் பூவும் ஒண்ணு. ஆமா ஆமா பொண்ணும் பூவும் ஒண்ணுதான். அதனாலதான் நான் பூவை சாப்பிட்டா பண்றேன். பொண்ணும் பூவும் ஒண்ணுதான். நான் இல்லைன்னு சொல்லல. நீ மல்லிகை பூ 2000 விற்கிறது. 2000 போட்டு வாங்கினாலும் மல்லிகை பூவை கோர்த்து கொண்டையில வைக்கணும். சொல்லு தலைவா, சொல்லு தலைவா. இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா? அதான் உண்மை. மல்லிகை பூவா இருந்தா கொண்டையில வைக்கணும். பத்தியா ட்ரெஸ் அண்ணே நம்ம சொல்ல வருதுனே. மாமா அண்ணே பொண்ணும் பூ ஏண்டா ஒண்ணா சொல்ற? சொல்லுனே. நான் சொல்றேன். அண்ணே மல்லிகை பூ கொண்டையில வைக்கணும். மல்லிகை பூ கொண்டையில நான் என்ன சொல்றேன்? மல்லிகை பூ வந்தா கொண்டையில சொல்லுலே. எச்சி தெரிக்கிறேன். குருமசாமி நான் என்ன சொல்ல வரேன் கேளுங்க. மல்லிகை பூ கேளியா போத. டேய் அந்த மல்லிகை பூவை கொண்டையில வைக்கணும். நீ அலறி வர்றது எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியல. இல்ல அங்கிருந்து அதனால செய்யப்படியா செய்ய வர்றியா? தண்ணி கருத்திருச்சு அட தவள சத்தம் கேட்டிருச்சு. ஊரு ஒழுங்கிருச்சு நாம ஒதுங்க தண்ணி கருத்திருச்சு உள்ள தவள சத்தம் கேட்டிருச்சு. ஊரு ஒதுங்கிருச்சு ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. யாரத படிச்சு நக்கல் பண்றாப்ல. தண்ணி கருத்துருச்சுன்னா ஒன்னும் அடுப்பு அமர்த்து. தரசா கடக்குது பூமி. அதுக்கு உழுக வர்றேன் காமி. தலைவா என்னடா அது சோதனை? ஜெயா இத நான் எதிர்பார்க்கவே போற ஒரு 12 சோனமுத்தா. அவங்க எப்படியும் வாமடைய முடியுறாங்க. இந்தா கசன்னு பூரா கசிவு நீக்கிறான் பாரு. இந்தா பரதநாட்டியம் ஆடுறேன்னா தாம் தெரிகிறது தோம் தெரிகிறது தீம் தெரிகிறது நம் தெரிகிறது தத்த தெரிகிறது தோம் தெரிகிறது நம் தெரிகிறது தும் தெரிகிறது. அதே ஊம்லாம் சொல்றாங்க. ஊமுன்றது அது ஊம் கிடையாது. ரூம் போட்டு சொல்றேன். என்ன சொல்றியா? நீ திருந்த மாட்டேங்க பார்த்தா இந்த இழுத்து வச்சு நறுக்கி முடியும் பாத்துக்க. அப்புறம் நறுக்கு சார் போச்சு கொஞ்சம் வாலியம் வை. தங்கா வேற ஆசா எங்க ஐயா ஏத்தியா 2 பேரும் எலவட்ட நல்லா திருவியா. சே பிரியா செய்ய பிரியா. என் பேரை ஏன் மாத்தி மாத்தி கூப்பிடுற? முதல்ல சிவன் ராத்திரி அதுவும் உன் சின்னஞ்சிறு விரல்களை நான் தழுவுகிறேன். மாடு பத்தியான் காலை வாடுதாக்கட்டு. நீ பயப்படாத. அந்த மாடு கோமியத்தை குடிச்சு விட்டு போய் மண்ணில் விழுந்து செத்துரும். புஷ்பா 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 இந்த புஷ்பா 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 ராஜ். அந்த ஆளு ஒரு தடவை தான் செய்வேன். என்னடா பல்லு வளர்க்குற மாதிரி. அண்ணா இந்த சிவன் ராத்திரி அதுவும் இந்த தம்பி ஆசீர்வாதம் செய்யுங்கள் அண்ணா. இது உங்க அண்ணாவா? என்ன வார்த்தை சொன்னீங்க? இப்படி சொல்லுவீங்க என்றால் அவர் பக்கத்திலே போயிருக்க மாட்டேனே மாமா. எப்ப நீ பக்கத்துல மாலா ஒரு பெரியவர் கோபால் அவன் வரும்போது நல்லா பாருவேன். இந்த மலைக்கு குளிர் தாங்காம ரோட்ல படுத்து கிடக்கும் பாரு இப்படிக்கான பாம்பு. சே அது கூட அழகா இருக்கும். அந்த பாம்பு முன்னையும் போகும் பின்னாடியும் போகும். அவன் சொல்றது இருதலை முனிய சொல்றேன். அவன் சொன்னது இருத முனிய நினைக்கிறேன். அவன் முனிய கொண்டு வந்து கக்கவெல்லாம் பாக்குறேன். வாய்ப்பில்லை. நெருப்பை வச்சு கொடுத்து விடுது. அண்ணே பாம்பு படம் எடுக்குமாண்ணே? அது இனிமே எடுத்தா என்ன எடுக்கலாட்டி பாம்பு படம் எடுக்காத தலைவா. அது மொன்ன பாம்பு. காலம் போன கடைசியில மூளை அண்ணா இந்த புனிதமான சிவன் ராத்திரியிலே இந்த பிள்ளையை நான் கரம் பிடிக்கலாம் என்று இருக்கிறேன். தாங்கள் அதுக்கு 5 நிமிடம் மாமா வேலை பார்க்க வேண்டும். நான் தயாராக இருக்கிறேன் தலைவா. தம்பி அவர்களே, நான் போய் சூடம் சாம்பிராணி வாங்கி வருகிறேன். சூடத்தையும் சாம்பிராணி நான் காமிக்கிறேன். நீ பத்திய பொறுத்து சொறி விடு தலைவா. அவன் பத்திய சொருக சொன்னது எங்கே தெரியுமா? அவர் மூக்கலையா? அவன் சொன்னது நண்டு புத்த சொல்றேன். நண்டு புத்து எங்க இருக்கு? நீ திருந்தவே மாட்ட. காட் இஸ் கிரேட். நண்டு புத்து வர
ஜெயப்பிரியா, பச்சை உடையில நீ வரும்போது நான் பச்சை பாம்பா இருக்கணும். பச்சை பாம்பா இருந்தால் அது படம் எடுக்காத தலைவா. நல்ல பாம்பா வர்றேன். பச்சை பாம்பு கண்ணை குத்திப்பிடும். இதுக்கு ஏற்கனவே கண்ணு வேற தெரியாது. இங்க வா. உன் கண்ணுக்கு நான் பிதுக்கு மருந்தா இருக்கணும். அதுல தள்ளுற பூளையா இருக்கணும். நான் பிதுக்கு மருந்து போட்டா காலையில தொடர்ந்து எடுத்தாலும் போகவே மாட்டேன். ஐயோ பூ, அவன் பூன்னு தொட்டது ஒரு சேவை லைன் பண்றியா? டேய் டேய், உன்னைய பத்தி எனக்கு தெரியும்டா. அழகு மையன்கிட்ட வாடா ராசா. என் தம்பியிடம் நெஞ்சில தாகி என்னிடம் அவன் சொல்றது அவன் சொல்றியா நெஞ்ச அப்புறம் சொன்னால என்ன சொன்னியா? அப்படியா சொன்னாவே? ஏய் என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஏத்தா திருப்பி திருப்பி இந்த போனில் செகுட்டு சக்காலத்தி பேசுற மாதிரி பேசாத. அவன் கேவல பையன். அவன் மோந்து மோந்து பார்க்குறான்னா உன் சவ்வா அல்றான்னு அர்த்தம். நான் என்ன மாமா செய்யணும்? இங்கிட்டு வந்துரு, இந்த இடத்துல இருக்குது போறது நல்லது. ஹலோ ஜெயப்பிரியா, நீங்க பேசுங்க தலைவா. ஹலோ ஹலோ சுகமா. ஆமா நீங்க என்னாலம்மா உன் உடம்பா நான் இருக்கணும். அந்த உடம்புல பூரா நான் மசுரா இருக்கணும். கற்பனை பண்ணி பார்க்குறேன். கொஞ்ச நேரம் மசூர் ஊதுற வரைக்கும் இருக்கு. ஐயோ ஐயோ உடம்ப காணி இந்த மதுருக்கு தான் பெருமை. மண்டையில இருந்தா என்ன அழகு. அண்ணே அண்ணே நம்ம சொல்ல வருதுண்ணே. அண்ணே மண்டையில இருந்தா நீ உடம்பாவே இருந்துட்டு போ, நான் அது போறேன். ஐயோ ஐயோ அண்ணே அண்ணே மண்டி போடுதுண்ணே. அவன் என்ன சொல்றான்னா உன் வீட்டு படத்தை சொல்றேன். மைக்கு கீழே விழுந்து துணைய போகுது. அவன் சொன்னது உன் தையல் மிஷினை சொல்றேன். அவன் 100 கோர்க்கிறேன். தெரியுதா? ஒண்ணுமே உனக்கு புரியாது. ஊசியை உடச்சே போடுவேன் பாத்துக்க. உடஞ்சாலும் நெலுவெடுத்து தூண்டி ஆக்கி உன் கட்டல மேல கவ்வறம்ன்றேன். அப்படியே சொல்றான். வாடா, என்னத்த சொல்ல போறேன். போடா போடா. ஐயோ ஜெயப்பிரியா, சொக்கா சொக்கா. நீ விளையாடுற தாயக்கட்டையா நான் இருக்கணும். அதுல நான் முத்தா இருக்கணும், போட்டு உருட்டணும். தடக்கு 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 தடக்கு. என்ன சொன்னாலும் மறைக்கிறீங்களா? அப்புறம் இப்ப நீங்க மாத்திக்கிறீங்க. நீ சிந்துற மூக்கா நான் இருக்கணும். அதுல தனியா நான் இருக்கணும். உள்ள ஒட்டிக்கிறேன் நோண்டி. நினைச்சு பார்த்தாலே கொலைய பரட்டுதாடா. மூக்கு கட்டி சளி. ஏயோ கொண்டு புடிச்சு அமுக்குறீங்க. அதைத்தானே பிடிக்க முடியும். பாருங்க மாமா, இந்த பையா கொண்டே நீ கெர்ப்பமா இருக்கும்போது உனக்கு சத்து ஏத்துற முட்டையா நான் இருக்கணும். நீ முட்டையா இருந்தீங்கன்னா திண்டுட்டு போற குசுவா நான் இருக்கணும். தலைவா எந்த நேரத்துல கூட டீ குடுக்குறாரு. ஐயோ அதை மட்டும் நினைச்சு பார்க்கவே முடியாத மணியண்டா. என்ன சொல்ற? முட்டை குசு. ஐயோ வெரி டேஞ்சரானே. டேஞ்சரா? அப்போ வீட்டத்தான் வேற. ஐயோ 3 ஏக்கரை கறக்க முடியாத முட்டை குசு. என்ன அம்புட்டு பயங்கரமாவா இருக்கு? ஒரு கல்யாணத்துக்கு வண்டியில ஏறி போயிட்டோம். நான் முட்டை 2-3 முட்டை தின்னவேன். பெரிய லாரியில தானே ஆளுங்க எத்தனை பேர்? 150 பேர் இருக்கான். 150 200. நான் 2-3 முட்டையா தின்னவன், சோறு திங்கல. இது நெருக்கிறது. அடக்கி பார்த்தேன், அடக்க முடியல. நான் அசைக்க விட்டுட்டேன். அப்புறம் லாரி என்னாச்சு? லாரி கவுந்து. அந்த விபத்து காரணம் நீங்க தானே ப்ரோ? விஷவாயு தாயிலுமேனு. அப்ப அம்பட்டு பேரு கொண்டு புட்டியாயா? என் பக்கத்துல உட்காரும் போது நீ எதுக்கு நான் அது பக்கத்திலே போக மாட்டேன். வாக்கூடு ஓட்டு உட்கார், இல்லைன்னா உன்னை விழுத்தாட்டிடுவேன். ஐயோ ஜெயப்பிரியா, எப்பா தாண்டா செய்வா? செய்யப்பிரியா செய்யப்பிரியா செய்யப்பிரியா. ஏய் காதலிக்கிறீங்க பூரா என்ன கண்டென்ட்ல பேசுறேன்னு தெரியாம தானே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா கண்டென்ட் உங்க கண்டென்ட் மாதிரி கேட்க முடியும். விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் உன் வாசல்ல நான் மல்லாக்க படுத்து கிடப்பேன். அப்பதான் வந்து தொலைப்பாங்க சாணிய. அதுலதான் நீங்க வாசப்பல்ல போய் மல்லாக்க படுத்து கிடக்குறீங்க. வீட்லயே வந்து உனக்காக நான் கட்டும் 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 தவம் இருக்கேன். எதுல மாமா? தவம் வாசல்ல. கடுக போட்டு தவம் இருக்கான வாசல்ல. ஏன் பண்ண? ஜெயப்பிரியா, நம்ம மயம் பிறந்தவனே அவனை எப்படியும் கருது வண்டி ஓட்ட பழக்கணும். அதுதான் நல்ல காசு. மணிக்கு 3000 வரைக்கும் வந்துருச்சு. அவன் தானே முன்னையும் போய் 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 ஓட்டுவான் கருது வண்டிக்காரன்.
ஊதிட்டாங்க அங்க. அண்ணே என் மயனை நீ தான் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போனோம்னே. என்ன செஞ்சுட்டீங்க மயம் இருக்கிற? ஏன் இந்தா முடிச்சிட்டல ஜோலிய. என்ன சொல்லி முடிச்சிருக்க? வயக்காடு 12 வருஷம் தரிச்சு கிடக்கா, அதுக்குள்ள மயனு கருத இருக்க போய்க்கா. என்னடா கேட்கல? நீ ஊதுப்பா, சத்தமா ஊதுப்பா. செவ்வரணி தோட்டத்தில் செவ்வரணி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு செந்துக்கட்டும் பாடதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரவம் அல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே கூட்டம் நெளிது உள்ள செவ்வரணி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு செந்துக்கட்டும் பாடதையா இந்த மனசு. அருவியில்லை குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு அணையில்லை பசிக்குது மனசு நிலை. கொட்டுகிற அருவியில்லை குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு அணையில்லை பசிக்குது மனசு நிலை. பொண்ணுடம்ப பார்க்கையிலே போதையும் தீருதில்லை அண்ணமே. என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். என்ன என்ன எண்ணம் இருந்தும் எல்லா எண்ணையும் கடலன்னு செவ்வரணி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு தெடிக்கட்டும் பாடுதம்மா எம்கேஆர் மனசு. நெஞ்சுக்குள்ள சுகம் இருக்கும், சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்குன்னு உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும், சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை என்னையா. வெக்கமது உங்களுக்கு இல்லை, வெக்க மறந்தா பொம்பளை இல்லை. அதையே சொல்ல நினைச்சே சொல்லாமத்தான் விட்டேனே. செவ்வரளி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு செந்துக்கட்டும் பாடதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவும் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே டீக்கடைய காணவில்லை. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு செந்துக்கட்டும் பாடதையா சீச்சி சீ சீரனும் நீச்சி. இந்த பாட்டுல சீரனும் வராதே. உங்களை பார்த்து எனக்கு காதல் வந்துருச்சு. எப்படி எப்படி ப்ரோ ப்ரோ இங்க வாங்க ப்ரோ. அத்தா இந்த நாக்கெல்லாம் பூச்சி உடனே எது மண்ணுக்குள்ள பூந்தானா என்னைய புடிச்சு சொரண்டி அது முடிய வச்சு என் மேல டம்மு டம்முன்னு அடிச்சிச்சு. அப்பயே கொண்டே வேற புடிச்சிச்சு. கொண்டைய பிடிக்கும் போது எனக்கு அவியரிசி வாடை வந்துச்சு. அவியரிசி வாடை. இப்போ உன் காதலை சொல்லி எப்படி ஊர்ந்து வருகிறான் என்று நான் பார்க்கிறேன். அந்த சூத்துவத்தியை நீங்களே பார்த்துக்க. நான் வத்த விடுகிறேன். உங்களை பார்த்து எனக்கு வந்த காதல் எப்படின்னா, மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்த தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே. இனி நீ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்த தரிசனம் பெற தவிக்கிறேன்.
உறக்கம் இல்லாமல் அன்பே நான் இங்கும் நீக்கும் போதும் உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாய வேண்டும் வாடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம் கொதிக்கிற கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம் என்னாலும் தனிமே எனது நிலைமையாய் கொண்ட கவிதையோ கதையோ இரு கண்ணும் நின் நெஞ்சும் இரு கண்ணும் நெஞ்சும் நீரிலாடும் மயங்கினே மசர புடங்கினே உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்த தரிசனம் பெற தவிக்கிய மனமே ஒரு பொழுதேனும்